சொல்லுங்க அண்ணே வெல்லுங்க. நம்ம இமான் அண்ணாச்சி ஜாலிவுட் யூடியூப் சேனலோட சொல்லுங்க அண்ணே வெல்லுங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு ஒரு அற்புதமான கேள்வியோட வந்திருக்கோம். அதுக்கு ஒரு அற்புதமான ஃபேமிலி கிடைச்சிருக்காங்க. நிறைய ஆடியன்ஸ் வெயிட் பண்றாங்க. சொல்லுங்க அண்ணே வெல்லுங்க. நம்ம சுதந்திரம் வாங்கும் போது காந்தியடிகள் எங்க இருந்தாரு தெரியுமா? டெல்லியில இருந்தாரு. டெல்லி தான். டெல்லியில எங்க? டெல்லியில அவர் வந்து ஹாஸ்பிடல்ல இருந்தாரு. ஹாஸ்பிடல்லையா? என்ன உடம்பு சரியில்லையா? ஆமா. என்ன பிரச்சனை? சுகர் பிபி அதிகமா இருந்துச்சு, அதனால ஹாஸ்பிடல். சுதந்திரத்துக்காக போராடும் போது பிபி சுகர்லாம் கொஞ்சம் ஏறத்தானே செய்யும். அது சுதந்திரத்தை கொடுக்க போறோம்னு சொல்லும் போது அப்படி ஏறத்தானே செய்யும். அதனால ஒரு ஆஸ்பத்திரியில பிபி செக் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல, அப்படித்தானே? சொல்லுங்க அண்ணே வெல்லுங்க. சுதந்திரம் வாங்குகின்ற பொழுது காந்தியடிகள் எங்க இருந்தாரு? அவர் பாகிஸ்தான் சென்றிருந்தார். பாகிஸ்தான் சென்றிருந்தார். சுதந்திரம் வாங்குகின்ற போது காந்தி அவர்கள் எங்க இருந்தார்? டெல்லி தான். அவங்க தான் வந்து அந்த இதெல்லாம் ரெடி பண்ணாங்க. அந்த பேப்பர் கட்டிங்லாம் பண்ணி ரெடி பண்ணது, ஆர்ச் எல்லாம் போட்டு பலூன்ல வச்சது அவர் தானே? சொல்லுங்க அண்ணே வெல்லுங்க. 1947ல சுதந்திரம் வாங்கினல, அப்போ காந்தி அவர்கள் எங்க இருந்தாங்கம்மா? டெல்லியில இருந்தாரு. அவரை சுட்டு சாவிச்சுட்டு 5 போலீஸ்காரங்க. 5 போலீஸ்காரங்க சேர்ந்து அவரை சுட்டு விட்டாங்களா? சுதந்திரம் வாங்குறீங்க? ஆமா, கரெக்ட் தானே நான் சொல்றது? கரெக்ட் தானா? காந்தியடிகளே சுட்டுறாங்களே. சொல்லுங்க அண்ணே வெல்லுங்க. உங்க பேர் என்னம்மா? புஷ்பா. புஷ்பா, நீங்க தானா? ஆஹா, உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? ஊர்ல இருக்காரு. புஷ்பா புருஷன் எங்க இருக்காருன்னா ஊர்ல இருக்காரு. எத்தனாவது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடுறோம்? 68. கணக்குல கரெக்டா இருப்பீங்களா நீங்க? நாம என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? 78. ஒரு அவசரத்துல 68 சொல்லிவிட்டோம்யா, உடனே பல்ல கட்டுவே நீ. ஆமா, கரெக்டா 78 தானே? 79. என்னப்பா இப்படி போயிட்டு இங்க வர்றதுக்குள்ள ஒண்ணு கூட்டிட்டு இருக்கு. எல்லாம் மாத்தி மாத்தி சொல்லி கொடுக்குறேன். எல்லாரும் இந்த குடும்பத்துல எல்லாம் மாத்தி மாத்தி சொல்றாங்க ஐயா. ஆமா, இருந்தாலும் இவங்க கிட்ட கேட்பேன். நீங்க சொல்லுங்க. 68. 68, 78, 79. 79. நீங்க 9. பாப்பா நீங்க 78. கொஞ்சம் இரியா, ஒன்னும் கம்மி பண்ணிக்கிறேன். 78. 80. உனக்கு வேண்டாம் எனக்கு வேண்டாம். அது என்ன 78, 79, 80யா? சொல்லுங்க அண்ணே வெல்லுங்க. இது எத்தனாவது சுதந்திர தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோமா? 67. மாற்றுக்கிறதே கிடையாது. இன்னைக்கு வர்ற எல்லாருமே இப்படி சரியான பதில சொன்னா நம்ம எவ்வளவு தான் கிஃப்ட் கொடுக்க முடியும்? நம்ம நிகழ்ச்சியுடைய பேர் வந்து சொல்லுங்க அண்ணே வெல்லுங்க. சரியான பதில் சொன்னா இப்ப நம்ம பாப்போம். அழகான ஒரு ஆன்சர் சொல்லிருக்காப்ல. நீங்க சொல்லுங்கம்மா, அது சரியான விடையா தவறான விடையா? சரியான விடை 69 என்பது 67. நீ பாட்டுல மாத்தி சொல்லாதயா. 67 தான். ஆமா, 67 சுதந்திர தினம் இல்லையா? 67 தானே? ஆரம்பி தம்பி, நீ என்னன்னு சொல்லிருமா? நீயும் சொல்றா. அவங்க யாருக்கிட்ட அடிச்சு கூட கேட்பாங்க. அப்போ நீ மாத்தி சொல்லக்கூடாது. 67 தான் சொல்லணும். நீமா 67 தானே? மாத்தியே பேச மாட்டோம்யா. ஒரு நாக்கு ஒரு வாக்கு. அதாவது நம்ம சுதந்திரம் வாங்கும் பொழுது காந்தி அடிகள் எங்க இருந்தார்கள்? காந்தியடிகளே இல்லைங்க. இறந்துட்டாரா? நம்மளுக்காக போராடி இறந்துட்டாரு. சொல்லுங்க அண்ணே வெல்லுங்க. என்ன பண்றீங்க? நான் ஹவுஸ் வைஃப். I am house wife. ஆமா, அதுக்கு அப்புறம் எதுவும் கேட்க கூடாது. நீங்க சொல்லுங்கம்மா, காந்தியடிகள் சுதந்திரம் வாங்குகின்ற பொழுது எங்க இருந்தார்? அவர் உயிரோட இல்லையே. உயிரோட இல்லையா? இல்ல. எங்க அப்படி பாக்குறீங்க? எங்க அதத்தாங்க நம்ம கௌசல்யா ஃபேமிலி சொல்லிருக்காங்க. நீங்க வேற ஏதாவது சொல்றணும் வேகமா கூட்டத்தை உடைச்சிட்டு உள்ளோட இருந்தீங்க. அவ்வளவுதான் சுட்டு கொண்டுட்டாருல்ல சார். அதத்தான் அவங்க சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல முடியாது? வேற அவர் சுட்டு கொண்டதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல முடியும்? மாத்தியா சொல்ல முடியும்? சொல்லுங்க அண்ணே
வெல்லுங்க. சொல்லுங்க நீங்க. அவர் இந்து முஸ்லிம் ஒற்றுமைக்காக நவக்கிரக யாத்திரை என்னமோ நவக்கிரக யாத்திரை. அது எதுல போனாரு? சைக்கிள்லயா பஸ்லயா நடந்தா? நான் காலைல நடந்தே போயிருக்காரியா? ஆமா, காந்தியடிகள் அவர்கள். அது பேர் என்னமா? நவக்கிரகமா? நவகாளி யாத்திரை. நவகாளியா நாவப்பழகாளியா? நவகாளி யாத்திரையா? நவகாளி யாத்திரையில் காந்தி அவர்கள் இருந்தார் என்பதுதான் மிக மிக சரியான விடை அப்படின்னு நான் சொல்வேன். நீங்க நினைப்பீங்க, ஆனா அதுதான் உண்மை, அதுதான் சரியான விடைன்னு சொல்லி இந்த குடும்பத்திற்கு நம்ம இமான் அண்ணாச்சி ஜாலிவுட் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு பரிசு. சொல்லுங்க அண்ணே, வெல்லுங்க. நீங்க சொல்லுங்க, இது எத்தனாவது சுதந்திரத்தை கொண்டாடுறோம்? 77. 77. என்ன பாப்பா, நீ 67 அவர் 77ங்காரு. நீ என்னமா 87 சொல்ல போறியா? ஆமா, என்ன இது என்ன பாப்பா இது? அவரு 77ங்காரு. நான் படிச்ச 67 தான். நான் படிச்ச பிள்ளையா? அவர் திருப்பதி போய் கேட்ட வந்து அவர் சொல்றதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க. இதுல எது சரியான விடை என்பது நீங்க நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே தெரியும் நினைக்கிறேன். அதனால மிக சரியான விடையை கூறிய அண்ணன் சந்திரசேகர் அண்ணன் அவருடைய ஃபேமிலிக்கு இந்த பரிசை நாங்கள் கொடுப்போம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அண்ணன் திருப்பதி அவர்கள் குடும்பத்திற்கு இந்த பரிசை கொடுத்து 77வது சுதந்திர தினத்தை கொண்டாடுகிறோம் என்பதை, இதுதான் மிக சரியான விடை என்பதை தெரிவித்து மகிழ்ச்சி கொள்கிறோம். நன்றி. சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க அண்ணே, சொல்லுங்க அண்ணே, வெல்லுங்க. நம்ம இமான் அண்ணாச்சி ஜாலிவுட் யூடியூப் சேனலுக்காக சொல்லுங்க அண்ணே, வெல்லுங்க.